கோவில்ல வந்து அம்மனுக்கு வந்து புடவை சாத்துறாங்க. அந்த புடவை வந்து ஏலத்துல விடுறாங்க. அந்த ஏலத்துல விடக்கூடிய புடவைய வாங்கி நம்ம பூஜை ரூம்ல வைக்கணுமா? இல்ல நம்ம உடுத்திக்கலாமா? முதல்ல அந்த ஏலம் விடுற புடவைகள நம்ம வாங்கலாமா? கூடாதா? அப்படின்ற மாரி கேட்டிருந்தாங்க சார். நீங்க என்ன சொல்றீங்க சார்? கண்டிப்பா. ஆமா. கோயில்ல அம்மனுக்கு சாத்தன புடவைன்னு ஒண்ணு இருக்கு. முதல்ல அத நம்ம வாங்கலாமா? நம்ம பயன்படுத்தலாமா? ம். வாங்குறத பயன்படுத்துறது தான். வாங்கணுங்கிற நோக்கிறதே நம்ம வீட்ல வச்சுக்கணும்னு இல்ல. பெண்கள பொறுத்தவரைக்கும் அம்மன் சாத்துறத நம்ம வாங்குங்க, அம்மனுக்கு சாத்துறத வாங்குங்க. ஆனால் ஒரு கண்டிஷன். அந்த புடவ நீங்க கோயிலுக்கு போம்போது மட்டும் தான் பயன்படுத்தணும். அத தாண்டி மத்தது இந்த ஃபங்ஷனுக்கு போறது, ஏன்னா அது பட்டு புடவ. அது நீங்க பட்டு புடவையோ, சாதாரண புடவையோ, பட்டு புடவை தான் அதிகமா அங்கேருந்து எடுப்பாங்க. கோயிலுக்கு பொதுவாவே அம்பாளுக்கு சாத்தப்பட்ட ஒரு புடவைய, நம்மள மாரி ஆட்கள்லாம் வாங்கலாமா? வாங்கலாம். வாங்குனா சில இடத்துல ஏலம் போடுவாங்க. ஏலத்துக்கு ம். விடுவாங்க எடுக்க ஆமா. சொல்லி கோயில்ல. எடுக்கலாம். ஆனா, நீங்க அந்த புடவைய திருப்பி கோவிலுக்கு போம்போது மட்டும் தான் கட்டணும். மத்த வேற எதுக்கும் கட்டக்கூடாது. அது கட்டுனாக்கா, பயன்படுத்துனாக்கா ரிவர்ஸ்ல வேலை செய்யும். என்ன மாதிரி ரிவர்ஸ்ல வேலை செய்யும் சார்? ரிவர்ஸ் என்ன வேணாலும் இருக்கலாம். அது நெகட்டிவா ஒவ்வொருத்தர் ஆமா. அப்படிதான் வேலை செய்யும் அது. இது எப்படின்னா, அதான் மனுஷன் வாழ்க்கைய வந்துட்டு இறைவன் நெறைய படைச்சாரு. எல்லாமே புரிஞ்சதுன்னும்போது, நான் எத சொல்லணுமோ அத சொல்றது. மீதியெல்லாம் அங்க நம்மளே ஃபில் பண்ணிக்கலாம். சென்சார் கார்டு நீங்களே பண்ணிக்கங்க. அவங்கவங்களுக்கு அது எது எதெல்லாம் பண்ணணுமோ, எது எதெல்லாம் தேவையில்லையோ, அதெல்லாம் அங்க குடுப்பாரு. ரிவர்ஸ்ல வேலை செய்யும். அவ்வளோதான். வாங்குங்க, பயன்படுத்தலாம். தப்பு கிடையாது. திருப்பி கோயிலுக்கும் எந்த கோயிலுக்கு போறீங்கனாலும் போங்க. கோயிலுக்கு மட்டும் பயன்படுத்தி எடுத்து வீட்ல வச்சுக்கிறங்க. அது தொடக்கூட கூடாது அத. இல்லைங்க நாங்க ஆசைக்கு வாங்குறோம், பயன்படுத்தாம வீட்ல வச்சுக்கலாம். அதுவும் வச்சுக்கிரலாம். அப்படி யாரும் செய்ய போறதில்ல. வாங்குறத பயன்படுத்துறது தான். அது பயன்படுத்துனாக்கா கோயிலுக்கு போங்க. எப்பப்பலாம் போறீங்களோ, வாரம் வாரம் நான் போங்க, போங்க. வேற மத்த கோயிலுக்கு எங்கனா போறோம் போங்க. பயன்படுத்துங்க. அத தவிர்த்து வேற எதுக்குமே பயன்படுத்தாம வச்சுக்கிறங்க. அது பாசிட்டிவா உங்களுக்கு குடுக்கும்.